அன்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன்கிட்ட என்கிட்ட அகந்தை இருக்குது, அந்த அகந்தையாகிய குற்றத்தை அதை வேரோட பெயர்த்து எரிகிற திறத்தை எனக்கு தெரியல, அந்த திறம் தெரியல. அதே மாதிரி மெய் உணர்வுடைய அறவோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அடைஞ்சு ஞானம் பெறுகின்ற நெறியும் எனக்கு தெரியாது. அப்புறம் மலைகளிலும் காடுகளிலும் போய் தவம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள போல் நலம் எல்லா உயிர்களுக்கும் நலம் செய்ய எனக்கு தெரியாது. ஆனால் நச்சு கனிகளை உடைய மரம் போல் சில மரங்கள்லாம் அதோடைய பழமோ காயோ சாப்பிட்டிங்கன்னா விஷமாயிடும். அந்த மாதிரி நச்சு கனிகளை உடைய மரம் போல் நான் விருப்பத்தை உற்று வருந்துகிறேன், அதாவது இச்சையை உற்று வருந்துகிறேன். அப்புறம் இந்த வேள்விகள்லாம் செய்து வருகின்ற தேவர்கள் எல்லாரும் வணங்க நின்று அந்த திருக்கூத்தாடுகின்ற திருச்சிற்றம்பலத்தை கண்டு உங்களை இறைவனாகிய உன்னை நான் போற்ற திறத்தை உடையவனா, உன்னை போற்றத்துக்கான தகுதி உடையவனா, இந்த உலக இன்பங்களோடு பொருட்டு அலைகின்ற நான், இந்த இன்ப உலகத்தை பொருட்டு அலைகின்ற நான் எவ்வாறு அம்பலத்து எல்லைக்கு உட்புகுவேன், அம்பலத்து எல்லைக்கு எப்படி உட்புகுவேன், எப்படி உள்ளுக்கு போவேன், என் விருப்பத்தை எவருக்கு எடுத்து சொல்லுவேன், என்ன செய்வேன், ஒன்றுமே அறியாதவனாக இருக்கனே அப்படின்னு பாடுறாரு. இதில் அகங்காரம் அப்படின்னா என்னென்னா, இந்த நான் எனதுங்கிற ஒரு தன்முனைப்பு அப்படிங்கிற குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஞானிகள் சொல்கிறாங்க. அப்புறம் அதை தான் அகங்கார கொடுங்கலங்குங்கிறாரு. அப்புறம் அந்தணர்னா செந்தன்மை பூண்ட பெரியவர்கள், அதை தான் அந்தணர்பால் சரியும் நெறியறியேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நகம் காணம் உருதவர் போல் அப்படின்னா, நகம்னா மலைன்னு அர்த்தம், காணம்னா காடு. அப்போ நகம் காணம்னா மலையிலையும் காட்டிலையும் வாழ்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இகங்காண தெரிகின்றேன், இகம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற உலகம், இந்த உலகிய என்ப நாட்டம், அதுக்கு தான் இகம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பாட்டை படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்கிறேன். அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்து எரிய அறியேன், அறிவறிந்த அந்தணர்பால் செரியும் நெறியறியேன், நகம் காணம் உருதவர் போல் நலம் புரிந்தும் அறியேன், நச்சு மரகணி போல இச்சை கணிந்து உழல்வேன், மகம் காணும் புலவரெல்லாம் வந்து தொழ நடிக்கும் மணிமண்டதனை அடையும் வழியும் அறிவேனோ, இகங்காணத் திரிகின்றேன், எங்கனம் நான் புகுவேன், யாருக்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு. என்ன அர்த்தம்னா, அகந்தையாகிய குற்றத்தை அதை வேரோடு பெயர்த்து எடுத்து தூக்கி எறிகிற திறம் எனக்கு தெரியல, அதை தான் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அகங்கார கொடுங்கிழங்குங்கிறார். அகங்கார கொடுங்கிழங்கு அப்படின்னா இதுதான் என்னன்னா, அது உடலுக்குள்ளே அது வேர் விட்டு ஆழ்ந்திருப்பதை பற்றி தான் அது அகங்கார கொடுங்கிழங்குங்கிறார். அப்போ அந்த கொடுங்கிழங்கை தெரியாது, அதை வேரோடு பெயர்த்தெடுத்து எரிகிற திறம் எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அகங்கார கொடுங்கிழங்கை
அகழ்ந்து எரிய அறியேன் அறிவறிந்த அந்தணர்பால் செரியும் நெறியறியேன். என்னன்னா செந்தன்மை பூண்ட பெரியோர்கள், அதனால் அவர்களை தான் அந்தணர், அந்தணர்னு சொல்கிறாங்க. அந்தணர் பால் செரியும் நெறி. அப்போ என்னன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அறவோர்களை படைத்து, அதாவது மெய்யுணர்ந்த அறவோர்கள்னு அர்த்தம். மெய்யுணர்வுடைய அறவோர்கள் அவங்கக்கிட்ட போய் ஞானம் பெறுகின்ற நெறி தெரியலை எனக்கு. அதை தான் சொல்கிறாரு, அறிவறிந்த அந்தணர்பால் செரியும் நெறியறியேன். அப்புறம் நகம் காணம் உரு தவர் போல் நலம் புரிந்தும் அறியேன்கிறார். நான் என்ன சொன்னேன்னா, நகம்னா மலை, காணம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். நகம் காணம் உருதவர் போல், தவர்னா தவம் செய்கிறவங்கன்னு அர்த்தம். நகங்காணம் உருதவர் போல் நலம் புரிந்தும் அறியேன்னா, மலைகளிலும் காடுகளிலும் அங்கே போய் யோகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மாதிரி நலம் எல்லாத்துக்கும் புரிவாங்க. ஆனால் அந்த நலம் நயந்து அறியேன். நச்சு மர கனி போல இச்சை கனிந்து உழல்வேன். அந்த நச்சு மர கனிகளை உடைய மரம் போல பல்வேறு இச்சைகளை உற்று வருந்துகிறேன். அப்புறம் மகங்கானும் புலவரெல்லாம் வந்து தொழ நடிக்கும் மணிமன்றந்தனை அடையும் வழியும் அறிவேனோ. மகம் அப்படின்னா வேள்விகள். இப்போ அந்த காலங்கள்லாம் வேள்விகள்லாம் பண்ணுறாங்கள்ல, தீ மூட்டி, அதை தான் மகம்னு சொல்லுவாங்க. அப்போ மகம் காணும் புலவரெல்லாம் வேள்விகளை செய்து தேவர்கள்னு அர்த்தம். வேள்விகளை செய்து உயர்கின்ற தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்க நின்ற ஒரு திருச்சிற்றம்பலம். அந்த மகங்கானும் புலவரெல்லாம் வந்து தொழ நடிக்கும் மணிமன்றம், அது என்னது? திருச்சிற்றம்பலம். அதை போற்றி போழ்கிற திறத்தை உடையவன் நானாக இருப்பேனா? மகங்கானும் புலவரெல்லாம் வந்து தொழ நடிக்கும் மணிமன்றந்தனை அடியும் வழியும் அறிவேனோ. இகங்கானத் திரிகின்றேன். என்ன இகம்னா இவ்வுலக வாழ்வுன்னு அர்த்தம். இவ்வுலக இன்பங்கள் பொருட்டு அலைகின்ற நான் எவ்வாறு அந்த அம்பலத்து எல்லைக்கு உட்படுவேன்? என் விருப்பத்தை எவனுக்கு எடுத்து சொல்லுவேன்? என்ன செய்வேன்? ஒன்றும் தெரியாதனா இருக்கனே அப்படின்னு சொல்லி பாடுகிறார். அதான் இந்த பாட்டு. அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்து எரிய அறியேன் அறிவறிந்த அந்த நெற்பால் செரியும் நெறியறியேன். நகங்கானம் புருதவர் போல் நலம் புரிந்தும் அறியேன். நச்சுமரக் கனி போல இச்சை கனிந்து உழல்வேன். மகம் காணும் புலவரெல்லாம் வந்து தொட நடிக்கும் மணிமன்றந்தனை அடையும் வழியும் அறிவேனோ. இகங்கானத் திரிகின்றேன் எங்கனம் நான் புகுவேன். யார்க்கு உரைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே அப்படின்னு பாடி முடிக்கிறார். அதனால் ராமலிங்க பெருமான் அநேக பாட்டுக்கள் பாடுறார். தெரியல யார்கிட்ட சொல்கிறது, என்ன செய்கிறது, ஒன்றுமே தெரியலையேன்னு பாடுறார். இது 2வது பாட்டு. இன்னும் நிறைய ஒரு 5-6 பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்களெல்லாம் அடுத்த காணொளியில் பாட்டும் அதனுடைய தெளிவுரையும் அடுத்த காணொளியில் காணலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கங்கள் பல.